வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு 14/9/2024 இன்றைய தினத்தில் நடந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ தான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம தமிழுடைய 100 வினாக்களை பார்த்துடலாம். இந்த மாதிரி தமிழே நமக்கு வந்து ரொம்ப கடினமாக தான் இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம எந்த கேள்வியெலாம் சரி அப்படின்னு நினச்சி பண்ணிட்டு வந்திருப்போமோ அந்த கேள்வி எல்லாமே நிறைய கேள்விகள் வந்து இந்த முறை தவறாக இருந்திருக்கு. ஸோ இப்போது வந்து ஃபைனல் கீ வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனல். ஸோ நம்ம இந்த கொஷினை வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் கேள்வி, நிழல் போல் தொடர்ந்தான். நிழல் போல் தொடர்ந்தான் இது எவ்வகை உவமை? உரு உவமை. பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை. யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் தான் வந்து எடுப்பார் கைப்பிள்ளைக்கு சரியான உதாரணம். அப்துல் நேற்று வருவித்தான். வந்தான் அப்படின்னா வந்து தன்வினையில் வரக்கூடியது. வருவித்தான் அப்படின்ற வார்த்தை வருது, இது வந்து பிறவினை. மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ? என்ன வினா வகை? என்ன வகை வினா என்பதை கண்டறிக. இது வந்து ஒரு பொருளை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம கேட்கக்கூடிய வினா வந்து என்ன வினாவாக அமையும் அப்படின்னா கொடை வினால அமையும். இதுவே கொழல் வினா அப்படின்னா வந்து நம்ம ஒரு பொருளை வாங்கிறதுக்கு கடைக்காரர்கிட்ட நம்ம போய் விசாரிக்கக்கூடிய அந்த வினா தான் வந்து கொழல் வினால வரக்கூடியது. பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஸோ இதோட சரியான வினா என்னன்னு பார்த்தோன்னா, பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? ஸோ இது வந்து ஆப்ஷன் டி என்பது தான் சரியானது. நிறைய பேர் வந்து சியை கூட தேர்ந்தெடுத்திருக்கலாம், ஆனால் டி தான் இந்த இடத்துல நமக்கு சரியான வினாவாக அமையுது. பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தினன். இந்த உணர்த்தினன் அப்படின்ற வார்த்தையே வரும்போது தன்மை ஒருமை வினைமுற்று. உணர்த்தினான் அப்படின்னா வந்துட்டு பன்மை, அதாவது வேறு ஒருத்தவங்களுக்கு செய்யக்கூடியதாக போயிருக்கும். உணர்த்தினன் அப்படின்னா தனக்கு தானே அப்படின்றது தான் இந்த இடத்துல மீனிங் வரும். ஸோ இது வந்து உணர்த்தினன் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று. தன்மை ஒருமை வினைமுற்று. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. இதுக்கு வந்து இந்த பாடல் வரியே நமக்கு புத்தகத்தில் உண்டு. கனைக்குடிது யாழ்கூடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் குழல். வினைப்படு பாலால் குழல். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான பொருத்தமான வாக்கியம். அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்ந்தெடு. ஸோ இதில் வந்து நமக்கு அகர வரிசைப்படுத்துக பொறுத்த வரைக்கும் நமக்கு தவறு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதில் எல்லாமே வரிசையில் தகர வரிசையில் தான் இருக்குது. தவப்பெருஞ்சுடர், தாய்போல், திருவிளக்கு, தீவினை, துன்பம், தூய்மை அப்படின்ற வரிசையில் ஏதான் வந்து சரியான விடை. வேறு சொல் கண்டறிக. ஸோ இதில் தான் நிறைய பேர் வந்து தவறு பண்ணியிருக்க வாய்ப்புகள் உண்டு. நைந்தான் என்பதற்கு நைந்து. நைந்து என்பது தான் வந்து இந்த இடத்துல வேறு சொல்லாக, நைந்து அப்படின்றது தான் இந்த இடத்துல வேறு சொல்லாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. படி என்னும் வேறு சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை தேர்ந்தெடு. படி என்பதற்கு எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பேன், அதுதான் வந்து இந்த இடத்துல சரியானது. தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று. ஸோ இதில் தன்மை ப்ளஸ் ஒருமை அண்டு நமக்கு எதிர்காலத்தை காட்டக்கூடியதாக இருப்பது படிப்பேன் என்பது. சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஓர் மொழியை தேர்ந்தெடுக. இந்த இடத்துல வந்துட்டு தே என்றால் தேடுதல், தேடுதல் என்பது வராது. மீ என்றால் தான் வானம் வரும் நமக்கு. நான் அப்படின்றதுக்கு நானும் சரியல்ல. ஏ என்றால் அம்பு அப்படின்ற மீனிங்கில் தான் வரும். ஸோ மீ என்றால் வானம், மேலே அப்படின்ற குறிக்கிற விதமாக நமக்கு வான் என்பது சரியானது. ஓரத்து ஓர் மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. பை இளமை, மே அன்பு, வை புல், தூ என்றால் உன். ஸோ ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. ரினைசன்ஸ், மறுமலர்ச்சி. ஸோ இதில் மறுமலர்ச்சி என்பது தான் சரியானது.
பிழையான இணையை கண்டறிக. கல்லில் நார் உரித்தார். ஆராய்ந்து பாராமை. கல்லில் நார் உரித்தார் அப்படின்றது தான் இந்த இடத்துல நமக்கு தவறு. ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்றது நீண்ட காலமாக இருக்கிறது. காணல் நீர் அப்படின்றது இல்லாத ஒன்று. கம்பி நீட்டுதல்னால் விரைந்து வெளியேறுதல். ஸோ ஏதான் இந்த இடத்துல நமக்கு தவறு. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. தவறான இணையை கண்டறிக. முரணி என்றால் உடன்பட்டு என்பது தான் இந்த இடத்துல நமக்கு தவறு. நகம்னா மலை, பன்னகம்னா பாம்பு, கெந்தம்னா பற்கள் என்பது சரியானது. பொறுத்துக. முல்லைப்பாட்டு வேறு பெயர் என்னன்னு பார்த்தோன்னா நெஞ்சாற்றுப்படை. பட்டினப்பாலை வஞ்சி நெடும் பாட்டு. நாலடியார் வேளாண் வேதம். வெற்றி வேர்க்கை அப்படின்றது நருந்தொகை. ஸோ ஆப்ஷன் பாம்பே என்பது தான் சரியானது. பொறுத்துக. தமிழ் தூதர்னா தனிநாயக அடிகள், பாலரவாயன், திருஞான சம்பந்தம், பன்மொழி புலவர் அப்பாதுரை, சொல்லின் செல்வர் ராபி சேதுபிள்ளை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலை நாதர். ஐம்பெரும் காப்பியம் அப்படின்ற சொல்லை தன்னுடைய சொற்றொடர் தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மயிலை நாதர் என்பவர் தான் குறிப்பிட்டிருப்பார். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ராமேஸ்வர பெருங்கோயில் தான் நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. தேவதுந்துபி என்ற ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி தேவராட்டம். ஒரு பாடல் கொடுத்து இந்த பாடல் தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யார்? இது 10th ஓல்டு புக்கில் இந்த பாடல் கொடுத்துருக்கோம். புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் எழுதியிருப்பார். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை கற்றாழையை தான் இந்த இடத்துல நமக்கு குறிக்குது. ஸோ அடுத்து பொறுத்துக. இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தோன்னா சி. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ரொம்ப எளிமையான பொறுத்துக தான் அது. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். மதுரைக்கு தான் இந்த பெயர் சரியாக பொருந்தக்கூடியது. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? முத்துராமலிங்க தேவர்கள் தான் ஆங்கில அரசால் இந்த வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டிருக்கும். இன்று நாம் உணர்கிறோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கிடையில் தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு. இந்த உரையாற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுவும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். சென்றியூ மற்றும் லிமரைக்கூ என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதையை தந்தவர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் தான் கொடுத்தவர். பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் வாணிதாசன். பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்றவர் யாருன்னா வாணிதாசன். தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன. ஸோ யாரை குறித்து யார் கூறினது அப்படின்னு பார்த்தோன்னா ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பை குறித்து உவே சாமிநாதர் அவர்கள் குறிப்பிட்டது தான் இது. ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை அறம். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகைவருக்கும் உதவுதல் தான் ஆண்மையின் கூர்மையாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக. ஒழுகல் தொழிற்பெயர். திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியினை கண்முன் நிறுத்தும் சந்தம் உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை தான் குறிக்கக்கூடியது. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது? ஸோ இந்த பாடல் வரிகள் மெய்ப்படிமம் இந்த வகையை சார்ந்தது. கலித்தொகையின் முல்லைத்திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. சோழன் நல்லுருத்திரன் என்பவர்தான் முல்லைத்திணைக்குரிய பாடலை பாடியவர். சிதவல் என்னும் சொல்லுக்கு தலைப்பாக என்பதுதான் சரியான விடை. சீராபுராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. அபுல் காசிம் மரைக்காயர் அவர்களால் நிறைவுற்றிருக்கும். இரண்டடிகள் கொண்ட டேஷால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி எனப்படும். எதுகையால் தொடுக்கப்படக்கூடிய அந்த 2 அடிகள் கொண்ட பாடல் வரிகள் தான் கன்னி என குறிப்பிடப்படுகின்றது. பொறுத்துக. இதற்கு சரியான விடை ஏ. இது ரொம்ப ஈஸியானது தான்.
கீர்த்தனைகள் டேஷ் வகைகளில் ஒன்று. இது நிறைய நம்ம வந்து பக்தி இலக்கியம் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கோம். ஆனால் வந்து சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றாம் கீர்த்தனை என்பது. தெம்மாங்கு, நிறைய பேர் தென் கூட்டல் பாங்கு போட்டிருப்பீங்க, ஆனால் தேன் கூட்டல் பாங்கு என்பது தான் சரியான விடை. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இப்பாடலடிகள் இயற்றியவர் இடைக்காட்டு சித்தர். இடைக்காட்டு சித்தர் தான் இந்த பாடலை இயற்றியவர். திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். தர்மசேனர், அப்பர், வாசிகர் இந்த பெயர்கள்லாம் யாரை குறிக்கக்கூடியதுன்னா திருநாவுக்கரசரை குறிக்கக்கூடியது. தமிழ் 3000 என்னும் நூல் வந்து திருமூலரால் இயற்றப்பட்ட நூலை தான் குறிக்கும். திருமந்திரம், திருமந்திரத்தோட இன்னொரு பேர் தான் தமிழ் 3000. காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இதற்கான சரியான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா கவிதை எழுதுவது அரிது என்பது தான் வந்து சரியான மீனிங். ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழி நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை. ஸோ இதில் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஐந்தல் வளையாதது காலத்தை குறிக்கக்கூடியது, 2 4 அளவு இந்த மாதிரி நமக்கு வருது. ஸோ ஆப்ஷன் டெல்லி மட்டும்தான் பொருந்தாதது. பன்னரும் கோங்கின் நன்னலம் கவர்ச்சி. இவ்வடி இடம்பெற்றுள்ள எதுகை பொழிவு, அதாவது 1 3 1 3 நமக்கு குறிக்கக்கூடியது என்னென்னு பார்த்தோன்னா பொழிவு. பொழிவுலை வந்து எதுகை இன்னி பன்னரும் நன்னலம். ஸோ இது வந்து பொழிவு எதுகை. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இது வந்து எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தன்வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம்? நான் திடலில் ஓடினேன். இதுவும் தன்வினை வாக்கியம். இந்த தொடர் என்ன வாக்கியம்னா குமரன் மழையில் நனையாமல் இல்லை. பொருள் மாறா எதிர்மறை தொடர். வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு தேமாங்கனி புளிமாங்காய். தேமாங்கனி புளிமாங்காய். சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை என்பது வண்ண பண்பு பெயர். வண்ண பண்பு பெயர். வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி 4 ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. சிந்தடி 4 ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது தான் வந்து வஞ்சி விருத்தம். பின் வருவனவற்றை அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைப்படுத்துக பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. வினையெச்சம் ஓடி என்பதுதான் வினையெச்சம். வினைமுற்று வா என்றால் வந்தான் என்பதுதான் சரியானது. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. மாறி மாறி. மாறி என்பது மழையை குறிப்பது. மாறி என்பது வேறு என்பதற்கான இன்னொரு பொருள். ஸோ பொறுத்துகை வந்து சி தான் சரியான விடை. டெலிகேட் இந்த கலைச்சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் என்ன பார்த்தோன்னா பேராளர். கொடுக்கப்பட்டுள்ள வேறு சொல்லின் வினையால் அணையும் பெயரை கொண்டு எழுதுக. அறை என்பது வினையால் அணையும் பெயரை பொறுத்த வரைக்கும் அறைந்தவர். அறைந்தவர் என்பது தான் சரியானது. ஸோ இதில் தவறான இணை எதிர்ச்சொல் எது? அகலாது போகாது என்பது ரெண்டுமே ஒரே மீனிங் வரக்கூடியது. இது மட்டும்தான் பொருந்தாதது. 5 ஓதி பிரித்து எழுதணும்னா கூட்டல் சில கூட்டல் ஓதி. ஊன் பொதி அவிழா. ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா என்பது தான் சரியானது. பொறுத்துகையில் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. இது எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாகவே பொறுத்திடலாம். அதாவது இது வந்து மெய் முதல் உயிர் ஈறு. சரி, ஈ என்பது உயிர் எழுத்தா? சாரி, உயிர் முதல் இல் என்பது மெய் எழுத்து. உயிர் முதல் மெய் ஈறு என்பது தான் வந்து நமக்கு வரும். அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துலேயும் இப்பு கூட்டல் ஈ. இது வந்து உயிர் முதல் மெய் முதல் உயிர் வரை அப்படின்றது நமக்கு முடியக்கூடியது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. தமிழ் சொல்லாராய்ச்சியின் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவனர். உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ். இதெல்லாம் பழைய 6th ஓல்டு புக் 6th வந்து நமக்கு இருக்கும். ஆனந்த விகடன். தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் பரதிமார் கலைஞர் அவர்கள் தான் வந்து உயர்தனி செம்மொழியாக பெருமைப்படுத்தியவர். வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் நா. பிச்சமூர்த்தி. அடுத்த கேள்வி வந்து பொறுத்துக. அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ சரியான விடை. பிசராந்திரையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி வந்து பாவேந்தர் பாரதிதாசன் 1969 வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் இந்நூலுக்காக. உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானும் முதல் இடத்தை புத்தக சாலைக்கு தரணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா அறிஞர் அண்ணா.
மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத் தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவு ஆற்றியவர் தேவநேய பாவாணர். சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு, அந்த நதியின் பெருமையாலேயே சோழ வள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வாராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் ராப்பிச்சேது பிள்ளை அவர்கள். ஸோ கூற்று 3 கொடுத்துருக்காங்க. இதில் முதல் கூற்று சங்க இலக்கிய மொத்த அடிகள் 26,350 என்பது சரி. உலக இலக்கியங்கள் முதன்மை பெற்றது சங்க இலக்கியம். விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழியில் இல்லை என கமில் சுவலபில் என்பவர் குறிப்பிட்டிருப்பார். இதில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு. மேடை பேச்சு எத்தனை நடைகள் கொண்டமைந்தவையாக கூறப்படுகின்றது? மேடை பேச்சு 5 வகை. இதெல்லாம் சிறப்பு தமிழில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மேடை பேச்சுகள் 3 வகை அப்படின்னு எடுத்தல், தொடுத்தல், முடித்தல் அப்படின்னு பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிறது தான் விடையாக அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தமிழ் சிறுகதையின் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்ததுன்னு பார்த்தோன்னா முதல் தலைமுறையை சார்ந்தது. கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படும் ஆட்டம் மயிலாட்டம். கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் மனுமுறை கண்ட வாசகம். இது யாருன்னா வள்ளலார் அவர்களால் எழுதப்பட்டது. விளக்குகள் பல தந்த ஒளி. இந்த நூலை இயற்றியவர் யாருன்னா லிலியன் வாட்சன் என்பவர் தான் இயற்றியிருப்பார். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலே ஒரு தோணி. புயலே ஒரு தோணி என்பதுதான் சரியான விடை. தமிழ் நாடக கலையின் பெர்னாட்சா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்? கல்கியால் பாராட்ட பெற்றிருப்பார். புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி. வெண்குடை இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார். சிறுங்கிப்பேரம் நகரில் வாழும் தலைவர் குகன். சிறுங்கிப்பேரம் நகரில் வாழும் தலைவன் குகன். அனகன் என்ற சொல் யாரை குறிக்கும்னா ராமனை குறிக்கக்கூடியது. யாழின் வகை பழைய புத்தகங்களில் 7ன்னு கொடுத்துருக்காங்க. சிறப்பு தமிழ் புத்தகத்தில் 4ன்னு கொடுத்துருக்குறாங்க. விடை 4ஆக இந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்கு. குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது சிலப்பதிகாரம். ஸோ இந்த பாடல் வரியின் பயின்று வரும் அணி என்னன்னு பார்த்தோன்னா தற்குறிப்பேச்சணி. உமரபுலவர் எழுதிய வேறு நூல் முதுமொழி நாளை முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார். இரட்டொரு மொழிதல் அணியுடைய வேறு பெயர் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்லேடை அணி. மனோன்மணியத்தில் வரும் கிளை கதை சிவகாமி சரிதம். சிவகாமி சரிதம். இரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891. பாரதிதாசன் பிறந்த வருடம். உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் குதம்பை சித்தர். ஸோ 200வது வினாவுக்கு என்ன விடைனா குதம்பை சித்தர். ஸோ தமிழ் நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம ஜிகே பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.